குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டு இருக்கும் கும்பராசி சகோதர சகோதரி அனைவருக்கும் ஒரு கண்ணமடம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் ஆகஸ்ட் மாதம் 2025 எவ்வாறு இருக்க போகுது, என்ன பலன் கிடைக்கப் போகிறது, வாருங்கள் விரிவாக பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு திடீர் பண வரவு இந்த மாதத்தில் காத்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு நீங்கள் அனைவருடைய தெய்வம் எது என்று சொல்கிறேன், கேளுங்கள். உங்கள் ராசியில் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசி 2இல் அமர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்கள் ராசியில் ராகு பகவான் குரு பார்வையில் அமர்ந்திருக்கிறார். அதன் பயனாக உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா உடலில் ஆரோக்கியம் மேம்படும். குறிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமடையும். எரிச்சல், பாத எரிச்சல், உடம்பு எரிச்சல், கொப்பளங்கள், இந்த மாதிரி தோல் என்னென்ன சம்மந்தப்பட்டிருக்க தோல் வியாதி உடம்புல இருக்கும். ஸ்கின் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தோல் சம்மந்தப்பட்ட சர்ம வியாதிகள் இந்த மாதம் குணமடையும். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷக்கடிகளை கடிக்க வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. போரா, பூச்சி, எறும்பு, பாம்பு, இந்த மாதிரி நாய் கூட கிடைக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷக்கடிகளை வாய்ப்பு இருக்காது. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து கவனம் தேவை. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. ராசிநாதன் 2இல் இருப்பது குடும்பத்தில் சண்டை சச்சரிவு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரிவு, பிள்ளைங்களோட சண்டை சச்சரிவு, அப்பா அம்மாவோட சண்டை சச்சரிவு, பங்காளிக்கூட சண்டை சச்சரிவு, தேவையில்லாத வாக்குவாதங்கள், ரெண்டாவாதங்கள், ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் வருங்க ஐயா. கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாளணும். அளந்து பேசுங்க. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காமல் போங்க. ஒரு பக்கம் காதல் வாங்கி ஒரு பக்கம் விட்டு போங்க, உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் பொருளாதார பற்றாக்குறை மிக கடுமையாக இருக்கும். சரி, பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். செலவு நிறைய இருக்கும். சமாளிக்கும் திறமையும் உங்களுக்கு இருக்குது. ஏதோ வழியில் பணம் வரும், வருத்தப்பட வேண்டாம். குடும்பத் தலைவருக்கு நல்ல மதிப்பு மரியாதை பெயர் இருக்கும். உங்கள் கூட எப்பவுமே 4 பேர் கூட சுற்றிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்க செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க. என்ன பேர், நல்ல பேர் இருக்குது உங்களுக்கு? ஒரு நல்ல பேரும் கிடையாது. செலவு பண்ணி தான் வேஸ்ட்டு. பார்த்துங்க, கவனமாக இருங்க. குடும்ப தலைவிகளுக்கும் ஒரு நல்ல உதவி, பொருளாதார உதவி, பண உதவி, நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நல்ல செய்தி, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப் போகிறது. பொருள் வாங்க யோகம், நகை வாங்க யோகம் எல்லாம் இருக்கிறது. பிள்ளைகளோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, கணவரோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எதையும் சாதிக்கும் திறன் கொண்ட நீங்கள் ஒரு அதிர்ஷ்டக்கார பெண்ணே. உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஒன்று கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. அதனால் வருத்தப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 5இல் பார்த்தோம்னாக்கா சுக்கிரன் குரு இணைவு, ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கூடிய நல்ல ஒரு குலதெய்வ ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குருவும் சுக்கிரனும் உங்களை குலதெய்வம் வழிபாடு பண்ணுவதன் மூலம், முதல்ல நான் சொன்ன மாதிரி பணவரவு சொன்னேன் இல்லை, குலதெய்வம் வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு திடீர் பண வரும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்கும். குலதெய்வத்துக்கு போங்க, பொங்கல் வைங்க. ஒரு நீங்கள் காவ கொடுக்குற தெய்வமாக இருந்தாக்கா முனீஸ்வரன், காட்டேரி, கங்கம்மா, காளியம்மா, ரத்த காவ கொடுக்குற தெய்வமாக இருந்தால் குலதெய்வம் பொங்கலை வச்சு ஒரு ரத்த காவ கொடுத்துட்டு வாங்க. அதிர்ஷ்ட தேவை பணம் கொட்ட போகுது. இல்லை வெஜிடேரியனாங்க எங்கள் சாமி அப்படின்னா நெய்வேத்தியம் செஞ்சு 4 பேருக்கு அன்னதானம் செஞ்சு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பணம் கொட்ட போகிறது. ஆக மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரப்போவது யார் என்றால் குலதெய்வமே. பெண்களாக ஒரு ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. பெண்களாக அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், அக்கா இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், மனைவியர்கள் யாருன்னா இருக்கலாங்க. ஒரு பெண்களால் ஒரு ஆதாயத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவனை நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் புத்தி ஏற்றுங்க. குழந்தைகளால் ஒரு ஆதாயம் இருக்குது. குழந்தைகளை சம்பாதிச்சு கொடுப்பாங்க. குழந்தைங்க மூலம் ஒரு நல்ல செய்தி, நல்ல ஆபத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக புத்திர பாக்கியம் கேட்டு காத்து கொண்டு இருக்கும் நீங்கள், உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் இந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். தாத்தா பாட்டி அவங்க வீட்டில் பெரியவங்க, நீங்கள் அப்பா அம்மாவை போகிறீங்க. நீண்ட நாள் கனவு, கேட்கணும் பதில் சொல்ல முடியல. என்ன ஒரு புழு பூச்சி கூட இல்லையா வயிற்றுலன்னு கேட்பாங்கல்ல ஊருக்குள்ளே, கேட்கணும் பதில் சொல்ல முடியாது. என்ன விசேஷம் உண்டா, கேட்கணும் பதில் சொல்ல முடியல, அவமானமாக இருக்குது. இனி அது கவலையே இல்லை, அவமானப்பட வேண்டியது. ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வருத்தப்பட வேண்டாம். உங்கள் பிள்ளைகள் இப்போ பேச்சு கேட்பாங்க. பிள்ளைகள் வெளிநாட்டில் படிக்க வைக்கணுமா, இல்லை வெளியூரில் படிக்க வைக்கணுமா, இல்லை ஹாஸ்டல் தங்கி படிக்க வைக்கணுமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யலாம்.
அவர்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். வற்புறுத்தி எதையும் கட்டாயப்படுத்தி செய்யாதீங்க. அது அவ்வளோ சிறப்பு இல்லை. ஆகவே அவர்கள் விருப்பப்படி செய்யுங்க ஐயா, உங்களுக்கு சிறப்பாக புண்ணியமாக போகும். 6ஆம் இடத்தில் புதன் சூரியன் அமர்ந்திருப்பது. மந்தமாக படிக்கிற பசங்க கூட நல்லா படிப்பாங்க. நண்பர்களால் உதவி, மாமா உதவி, அப்பாவால் உதவி, அரசாங்கத்தில் உதவி, பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் முடியும். இல்லை பிரச்சனை பெருசாகாத மாதிரி பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும், அதை கொஞ்சம் அக்கறமாக பார்த்துக்குங்க. அதாவது ஹார்ட் ப்ராப்ளம், நெஞ்சு வலிக்குது, மாறு வலிக்குதுன்னெலாம் சொல்லுவீங்க. கொஞ்சம் கவனம் பார்த்துங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக குடிங்க. கிழங்கு வகைகளை குறைவாக எடுத்துக்கிட்டு மற்ற காய்கறிலாம் அதிகமாக எடுத்துங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. அதே போல் அரசியல்வாதிகள் ஒரு ஆதாயம், நட்பு வட்டாரத்தில் ஒரு ஆதாயம், இல்லை நீங்கள் கட்சியில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆதாயம், மேலே உதவி பதவி இதெல்லாம் கிடைக்கும். அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன பாதிப்பு வரும். உயர் அதிகார பாதிப்பு, கூட வேலை செய்யற ஒரு பாதிப்பு. கொஞ்சம் கவனமாக இருங்க. லஞ்சம் வாங்காதீங்க, அதில் ஒரு பாதிப்பு. இப்படி ஒரு சில கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு. ஆகவே நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். 7ல் கேது பகவான் இருப்பது. கொஞ்சம் குடும்பத்தில் மனைவியோட விட்டு கொடுத்து போங்க. மனைவிக்கு உங்களுக்கு ஒரு வாக்குவாதம், சண்டை, பிரிவினை. அம்மா வீட்டு கோச்சிட்டு போயிடுவாங்க பொண்டாட்டி. தேவையாது நமக்கு சோறு படுத்து காலலாமல் ஆகிடுமே, கவனி காலலாமல் போயிடுமே. பக்குவமாக டீல் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஆரம்பம் சண்டையாக விட்டீங்களாக்கா அங்கே சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. மனைவி பெயரில் ஒரு இடம் வாங்கணும், பார்ட்னர்ஷிப்பில் ஒரு இடம் வாங்கணும், கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்குங்க. பார்ட்னர்ஷிப்புகள் வந்தால் ஒரு மனஸ்தாபங்கள் இன்னும் அதிகரிப்பது குறையாது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பார்ட்னர்ஷிப்புக்குள்ள வர சில பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் சிக்கனமாக கையாளுவதன் போது அதை நீங்கள் தவிர்க்கலாம். பிரச்சனை பெருசாக பண்ணிக்கலாம். அதுக்கு சுமூகத்தாக கொண்டு போக வழியை பாருங்கள். அது உங்களுக்கும் சிறப்பு, உங்கள் தொழிலுக்கும் சிறப்பு. தெய்வம் அருள் என்று பார்த்தோம்னா உங்களுக்கு முருகர் அருள் நல்லா இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே குடும்பத்தில் ஒரு வேண்டுதல் குறை நிற்கிது. அந்த குறைய முதல்ல நிவர்த்தி பண்ணுங்கள். தெய்வத்துக்கு வேண்டிகிட்டு இருக்கீங்க, அது செய்யாமல் விட்டுக்கிறீங்க, அது நிவர்த்தி பண்ணுங்கள். முருகர் கோயிலுக்கு ஒரு முறை போய் வாங்க. தம்பி அதனால் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்கும், ஆதாயங்கள் கிடைக்கும். தம்பியுடையான் படை கண்காணும் போது தம்பியரோடர்கள் கொஞ்சம் நல்லா நீங்கள் கவனிங்க. அவங்க கவனிப்பதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம், மேன்மை, சிறப்பு என்று சொல்லலாம். அந்தளவுக்கு இருக்கிறது. அதெல்லாம் வருத்தப்பட வேண்டாம். திருமணம் ஆகாத கும்பராசி அன்பர்களுக்கும் திருமணம் கைகூடும். பெண்களுக்கு நல்ல இடத்துல வரன் வரும், அரசு வேலை மாப்பிள்ளை வரன் வரும். அதே போல் ஆண்களுக்கும் ஒரு நல்ல குடும்ப பெண், ஏன்னா நீ பார்த்த பெண்ணை கூட மறுபடியும் கேட்டு போய் கல்யாணம் பண்ணலாம். உறவுக்கார பெண், அறிமுகமான பெண் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்குடைய காதல் கைகூடும். அதாவது உங்கள் சுயஜாதகத்தில் 5, 7 கூட அதிபதி தசா புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய காதல் கைகூடும். ஒரு சிலருக்கு ஃபெயிலியராகும். ஃபெயிலியர்னால் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு கனவு போல் நினைத்து நீங்கள் விட்டு விடுங்கள். அதே உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய வருங்காலத்தில் எதையும் சாதிக்கும் திறன் கொண்ட நீங்கள் ரகசியத்தை நிறைய பூட்டி வச்சிருப்பீங்க. நீங்கள் ரகசியத்தை உள்ளே வச்சே மனசு பெரிய பாரமாக்கிறீங்க. முக்கியமாக அது ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. உங்களுக்கு வேண்டிய நண்பர்களிடத்துல, இல்லை யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர், க்ளோஸ் நண்பர்களிடத்துல மனசுக்குள்ள ஒரு பாரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மனசை பூட்டி வச்சுக்கிட்டு எதையும் பாரம் பெருசு பண்ணியிருக்காதீங்க. டென்ஷன் ஆகும். இரவில் கவலைப்படுவீங்க. தூக்கம் இல்லாமல் மனக்கவலையால் வருத்தப்படுவீங்க. இதிலிருந்து ரிலீஸ் ஆகணும்னா மனசு சுத்தமாக பாரம் இல்லாமல் வெளியே உங்கள் வேண்டிய நண்பர்கள் சொல்லி பகிர்ந்துங்க. ஆனாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் மனசுக்குள்ளே பாரம் வச்சுக்காதீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் கெட்டு போகும். ஓகேவா? ஓகே. அதனால் பாருங்க, நீங்கள் இனிமேலாவது அடுத்த ஸ்டெப்பு நல்ல ஸ்டெப்பை எடுத்து வச்சு கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டுடுங்க. கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட நட்பு வட்டாரத்தை, இல்லீகல் உறவை, கள்ள உறவு, கள்ளக்காதல், இந்த மாதிரி எதாவது இருந்தால் எல்லாத்தையும் விட்டுடுங்க. இதனால் குடும்பத்துக்கு பேர் கெட்ட பேர், ஊரில் கெட்ட பேர், அவமானம்லாம் ஏற்படுது. ஸோ இனிமேல் திருந்தி வாழுங்கள். எல்லாம் நலமுடன் இருக்க எல்லாம் நல்ல நிறைய நாள் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.